வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை விவசாயிகளுடைய கணக்கில் எப்பொழுது வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க. ஸோ இதை குறித்த ஒரு சில முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசான் 23வது தவணை தொகை இந்த மாதம் வருமா இல்லை ஜூலை மாதத்துக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதாகப்பட்டது இந்த ஜூன் மாதம் இறுதி 30ஆம் தேதிக்குள்ளார 100% பிஎம் கிசானுடைய தவணை தொகையை வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம், எல்லாருமே இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வெளியாகுது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்காமல் எதையும் சொல்ல வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை இந்த மாதம் வெளியாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக 23வது தவணை தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்போந்தே உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். ஸோ இந்த 22வது தவணை தொகை இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலே வெளியானது 22வது தவணை தொகை. இப்போ 23வது தவணை தொகைக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 23வது தவணை தொகை ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படலாம். ஸோ பிஎம் கிசானுடைய விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு குட் நியூஸ் என்ன? ஸோ விவசாயிகளுடைய மத்திய அரசு என்ற நலத்திட்டங்களை வழங்கி வருது. அந்த வகையில் அவர்களுடைய சிறு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கொண்டு வரப்பட்ட பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம். ஸோ இந்த திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் எண்ணற்ற விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது. இன்னும் வெகு விரைவில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகை வர இருக்குது. இப்போந்தே தயாராகிக்கோங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பிஎம் கிசானுடைய அமௌண்ட்டு உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உதவும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டம்தான் பிஎம் கிசான். இந்த திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை வரை 22 தவணைகள் வெளியாகியிருக்கு. மார்ச் 13ஆம் தேதி அன்று இரவு 22வது தவணை தொகை வெளியிடப்பட்டது. வழக்கமாக பணம் அல்லது அட்டவணையின்படி பார்த்தால் இந்த முறை 23வது ஜூன் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் நமக்கு தெரியுது. ஏற்கனவே ஜூன் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலை வருகிறது. ஆனால் மத்திய அரசின் சார்பில் இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமாக அப்டேட் எதுவுமே வெளியிடலை. 22வது தவணைகளை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெறுவர்களுக்கு ஒவ்வொரு விவசாயியும் இகேஒய்சி செயல்முறையை முடித்து வைத்திருக்க வேண்டும். அதோடு உங்களுடைய ஆதார் வில்லங்கள் கணக்கெடுப்பு பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கா என்பதை உறுதி செய்வது அவசியம். ஸோ இந்த இகேஒய்சி முடிக்கலை அப்படின்னா வெவ்வேறு 3 வழிகளை பயன்படுத்தி தான் இந்த இகேஒய்சி முடிக்கப்படணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி மூலமாக இகேஒய்சியை நீங்கள் முடிச்சிக்கலாம் அப்படின்னு முதற்கட்டமாக ஸ்டெப் 1 சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப் 2 பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கும். அந்த பக்கத்துக்கு சென்று அதில் உங்களுக்கு அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா விவரங்களை சரிபார்க்கமா. இன்னொரு பக்கத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் அடையாள எண்ணை வழங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இகேஒய்சியை நீங்களால் சரிபார்த்துக்க முடியும். விவரங்களை வழங்கிய பிறகு கெட் டேட்டா என்ற பட்டனை கிளிக் செய்து திரைவரையில் உங்கள் தவணை பெறப்பட்ட விவரங்கள் அனைத்துமே டேட்டாபேஸ் எல்லாமே புள்ளி விவரமாக போட்டுருவாங்க. மழைக்காலம் தொடங்க இருப்பதால் இது போன்ற நிதி உதவி சிறு மற்றும் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை சந்தேகத்தில் இல்லை. எனவே பிஎம் கிசான் திட்டத்தின் முழு நிதி உதவியும் பெற உங்கள் பெயர் இருக்கிறதா இல்லதை சரியாக இகேஒய்சி செய்து ஒப்பிட்டு பார்த்துவது அவசியம். இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நாள் தான் நம்ம சந்திக்க. நன்றி, வணக்கம்.